அதெல்லாம் முடை தந்தது தான் இந்த பெஸ்ட் வந்துருக்கோம். இது பெஸ்ட் 2 நாள் ஆயிடுச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். இந்த தரையை மட்டும் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு சாயங்காலம் இட்லி மாவு அரைக்க போகிறோம், தோசை மாவு அரைக்க போகிறோம். தோசை மாவு கூட அரைச்சாலும் சரி, இல்லை தனியாக அரைச்சி காசு மிக்ஸ் பண்ணலாம் சரி. இது வந்து ரொம்ப நல்லது. இது ஒரு மூலிகை செடி. இது வந்து நல்லா க்ளீன் இலையெல்லாம் எடுத்துடலாம். இலையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த கொடியை கூட வந்து நல்லா க்ளீனாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு ஒரு சூப் போல் வச்சு குடிக்கலாம். ரொம்ப நல்லது. வாழ்வு, முடக்கு வலி, மூட்டு வலி, அப்படி உடம்பு வலிலாம் ரொம்ப தீர்க்கக்கூடியது. ரொம்ப அதிகமான பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா? அதனால் இந்த இலையை வந்து இலையெல்லாம் க்ளீனாக எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இட்லி மாவு, தோசை மாவுக்கு நம்ம இதை பயன்படுத்தி தோசை விட்டு சாப்பிடலாம். ஓகேங்களா? அதே போல் எல்லா இலையும் க்ளீனாக கிளீனலாம்.